நான் உங்க ஸ்ருதி மேம் அண்ட் இன்னைக்கு இன்னொரு சூப்பரான ஒரு சாப்டருக்கான 30 minutes ரிவிஷன் நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்க போறேன் பசங்களா. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் நம்மளோட one shot revision in 30 minutes. ஸோ இன்னைக்கு எந்த சாப்டர் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர எக்ஸைட்டடா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி லெட் மீ டெல் யூ தட் இந்த ஒரு ரிவிஷன் சீரீஸ்ல எவ்வளோ குவிக்கா நீங்க இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் எல்லாமே என்சிஆர்டியோட பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்க வந்து ஃபாஸ்டா ஒரு ஃப்ளோ சார்ட் மேனர்ல பாயிண்ட் வைஸ் டேபிள் வைஸ் எல்லாத்தையுமே வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக வேண்டிதான் இந்த ஒரு சீரீஸ். ஸோ அதனால இந்த பிடிஎஃப் உங்களுக்கு கண்டிப்பா ப்ரிப்பரேஷன்ல ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும் பசங்களா. இன்னும் நீங்க ஜாயின் பண்ணிக்கல அப்படின்னு சொன்னா நம்ம டெலிகிராம் கம்யூனிட்டியில டெஃபினட்டா ஜாயின் பண்ணிக்கோங்க, வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம நோட்டிபிகேஷன்ஸ் மட்டும் இல்லாம நம்ம செஷன்ஸோட பிடிஎஃப் எல்லாமே வந்து வில் பி அப்லோடட் ஆன் டு த டெலிகிராம் சேனல். ஓகே, ஸோ அதனால இன்னும் நீங்க கம்யூனிட்டி ஜாயின் பண்ணிக்கல அப்படின்னா பண்ணிக்கோங்க. கிளாஸ் முடிஞ்ச உடனே கண்டிப்பா ஐ வில் பி அப்லோடிங் த நோட்ஸ் இன் த கம்யூனிட்டி. ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்க ப்ரிப்பேர் பண்ணும்போது இன்னும் பெட்டரா நீங்க எல்லா பாயிண்ட்ஸுமே ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பசங்களா. பிகாஸ் நீங்க கேட்டுட்டே இருக்கிற மாதிரி நான் உங்க கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே படிக்கிறேன். நீங்க கேட்கிற டாபிக்ஸ், நீங்க கேட்கிற சாப்டர்ஸ், ஸோ எல்லாத்தையுமே முடிஞ்ச அளவுக்கு we will definitely finish and we will help you prepare for your NEET. Okay, so அதனால நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் நீங்க யாராவது ஒருத்தர் ஒரு 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஸ்டூடெண்டா இருந்தீங்க, ஓகே, நம்மளுடைய 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது +2 ஸ்டூடெண்ட்ஸ்க்காக வேண்டி Xylem தமிழ் இப்போ புதுசா லான்ச் பண்றோம், தளபதி பேட்ச். ஓகே, நம்மளோட ஆன்லைன் எக்ஸ்க்ளூசிவான கிராஷ் கோர்ஸ். ஸோ இந்த ஒரு நீட் கோர்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா April 29th இருந்து நம்ம கிளாஸஸ் ஆரம்பிக்க போறோம். அண்ட் என்டையர்லி உங்களோட ஃபுல் வருஷம், ஓகே, நீங்க 12th படிக்கிற ஃபுல் வருஷம் ஸ்கூலோட சேர்ந்து சைமல்டேனியஸா நீங்க வந்து நீட்க்கும் ப்ரிப்பேர் பண்றதுக்கு இந்த ஒரு ஆன்லைன் கோர்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஸோ நம்ம தளபதி பேட்ச்ல என்ரோல் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கிற லிங்கை யூஸ் பண்ணி டெஃபினட்டா நீங்க வந்து என்ரோல் பண்ணிக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம நான் உங்களை எல்லாரையுமே கிளாஸ் ரூம்ல பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ ரைட், ஸோ இன்னைக்கு நீங்க எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்டடா வெயிட் பண்ணிட்டு இருக்கிற எந்த சாப்டர்டா இது 30 minutesல முடிக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹியூமன் ரீப்ரொடக்ஷன். ஸோ எந்த அளவுக்கு நமக்கு ஹியூமன் பிசியாலஜி ஒரு இம்பார்ட்டன்டான ஹை வெயிட்டேஜ் யூனிட்டோ அதே அளவுக்கு நமக்கு ஹியூமன் ரீப்ரொடக்ஷன், தி என்டையர் ரீப்ரொடக்ஷன் யூனிட்டே வந்து இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். ஸோ அதுல ஹியூமன் ரீப்ரொடக்ஷன்ல இருந்தே டெஃபினட்டா we can expect up to 4 questions. ஸோ அந்த 4 கேள்வியுமே நம்ம சூப்பரா ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ரிவிஷன் தான் நான் உங்களோட இன்னைக்கு 30 minutesல முடிக்க போறேன். ஓகே பசங்களா, ரெடியா? ஸோ இது மட்டும் இல்லாம வேற ஏதாவது சாப்டர்ஸ், ஓகே, வேற ஏதாவது கான்செப்ட்ஸ் உங்களுக்கு வந்து கவர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா மறக்காம அதையும் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தட் கம்மிங் கிளாஸஸ்ல வந்து ஐ வில் டேக் அப் தோஸ் டாபிக்ஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் தென் நம்ம வந்து மிச்ச டாபிக்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். ஓகே, ஆல் ரைட், ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் ஆஃப். நான் நம்மளோட கம்ப்யூட்டர் ஜியை வந்து டைமர்ல வந்து போட்டு விட போறேன் அண்ட் லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ நம்ம ரீப்ரொடக்ஷன் இன் ஹியூமன் பீயிங்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பசங்களா, இஃப் யூ சி 3 வகையா நம்ம அதை பிரிக்கலாம். ஸோ ஃபர்டிலைசேஷன் நடக்கிறதுக்கு முன்னாடியான இவெண்ட்ஸ், ஓகே, விச் இஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கெமீட்டோஜெனசிஸ். கெமீட்ஸை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஸோ கெமீட்டோஜெனசிஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா 2 கெமீட்ஸும் மீட் பண்ணணும் அப்படின்னா we have the process of insemination. ஸோ இன்செமினேஷன் அண்ட் கெமீட்டோஜெனசிஸ் வந்து ஆர் ப்ரீ ஃபர்டிலைசேஷன் இவெண்ட்ஸ். அதுக்கப்புறமா we have fertilization which is internal and அதுக்கப்புறமா we have the post fertilization events. ஓகே, ஸோ ஃபர்டிலைசேஷன் ஆனதுக்கு அப்புறமா நம்மளோட ஜைகோட் வந்து will start dividing. அது யூட்ரஸ்ல இம்ப்ளான்ட் ஆகணும், அட்டாச் ஆகணும், which is implantation. அப்புறமா ஒரு 9 months there is growth in the uterus which we call as gestation and then delivery of the baby which is parturition. ஸோ இந்த ஒவ்வொரு இவெண்ட்டையும் தான் நம்ம ரீப்ரொடக்ஷன் இன் ஹியூமன் பீயிங்ஸ்ல பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு ப்ராசஸ் படிக்கிறதுக்கு முன்னாடியே we need to understand the anatomy. ஸோ anatomy of the male reproductive system, female reproductive system ரெண்டுமே நம்ம படிக்கணும். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஆஃப் வித் நம்மளோட மேல் reproductive system. நான் மொத்த மேல் reproductive systemயும் ஒரு ஃப்ளோ சார்ட்ல போட்டு வச்சிருக்கேன். ஸோ தட் யூ ஹாவ் அ கிளியர் ஐடியா ஆஃப் என்னென்ன பார்ட்ஸ் இருக்கு, என்னென்ன அதோடைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கவர் ஆயிடும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரைமரி செக்ஸ் ஆர்கன் அப்படிங்கிறது நம்மளோட பிரைமரி ரீப்ரொடக்டிவ் செல், அதாவது நம்மளோட கெமீட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஆர்கன் தான் வந்து இஸ் அவர் பிரைமரி செக்ஸ் ஆர்கன். ஸோ இந்த கேஸ் ஆஃப் மேல் யார் நம்மளோட பிரைமரி செக்ஸ் ஆர்கன்? இட் இஸ் த டெஸ்டிஸ். ஓகே, ஸோ டெஸ்டிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாடிக்கு அவுட் சைடில்
Okay, abdominal cavity ke outside la ஒரு குட்டி pouch like structure called the scrotum la it is present. எதுக்கு அப்படினு பாத்தீங்கன்னா இங்க வந்து easily ஒரு 2 to 3 degrees கம்மியா இருக்கும், which will help for spermatogenesis. Okay, அது மட்டும் இல்லாம that is why I have written it as a thermoregulator. சரியா? அது மட்டும் இல்லாம இந்த ஒவ்வொரு testis குள்ளியுமே வந்து கிட்டத்தட்ட 250 compartments இருக்கு, which we call as lobules, and இந்த ஒவ்வொரு lobule குள்ளாரையுமே வந்து we have seminiferous tubules. Okay, coiled ஆன 1 ல இருந்து 3 seminiferous tubules இருக்கு. அந்த seminiferous tubulesல ஒரு விதமான cells இருக்கு, which will grow and develop into the male gamete, which is nothing but the spermatozoa. Okay, that's about your testis. Now coming to the secondary sex organs. So in the testis தவிர நமக்கு இந்த testis இந்த sperms டெஸ்டிஸ்ல இருந்து ப்ரொடியூஸ் ஆனதுக்கு அப்புறமா அதை டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கும் அதுக்கு நரிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கும் இருக்கிற எல்லா ஆர்கன்ஸும் will come under secondary sex organs. So செகண்டரியில வந்து பாத்தீங்கன்னா we have accessory ducts, accessory glands and the external genitalia. So accessory ducts பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா right from the seminiferous tubule அது அந்த tubuleக்கு வெளியே கொண்டு வரதுக்கு we have a retitestis, and then அது கரெக்டா நம்மளோட டெஸ்டிஸ்க்கு வெளியே வரைக்கும் எடுத்துட்டு போறதுக்கு we have the vasa efferentia. டெஸ்டிஸ்க்கு வெளியே எடுத்துட்டு போனோடனே நமக்கு என்ன இருக்கு, சூப்பர் காயில்டான ஒரு எபிடிடைமிஸ் இருக்கு, followed by the vas deferens which will take it அப்படியே urinary bladderல லூப் ஆகி யூரித்ரால கனெக்ட் ஆகிற வரைக்கும் நமக்கு vas deferens இருக்கு. ஓகே, and அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அந்த vas deferensum நம்ம seminal vesicles உடைய ductum சேர்ந்து will form an ejaculatory duct, and ejaculatory duct வந்து will connect with the urethra. So that is how the flow of the sperms are happening. அதுக்கப்புறமா we have certain accessory glands. அவங்களோட secretion is helping for sperms உடைய nourishment, and external genitalia வந்து is the penis. அது வந்து ஒரு special kind of tissuesனால made up ஆயிருக்கு, so that it will help in transporting இந்த ஒரு sperms into the female உடைய body. Okay, so starting off with on the journey of the spermatozoa, starting from seminiferous tubules, retitestis வழியா vasa efferentia வழியாக it will come to the epididymis. Okay, highly coiled ஆன ஒரு structure. அதில் இருந்து vas deferens மூலியமா it is coming to the end of the urinary bladder, and அங்க seminal vesicle ஓட duct ஓட சேர்ந்து it is forming the ejaculatory duct, followed by the urethra. Okay, so urethra becomes the common passage there. Alright, now glands பொறுத்த வரைக்கும் 3 important glands இருக்கு பசங்களா, which is seminal vesicle, prostate and the bulbourethral gland. So seminal vesicles பொறுத்த வரைக்கும் அது ஒரு paired structure. Okay, sac மாதிரியான ஒரு structure, and இந்த ஒரு fluid தான் more than 60% of semenல இருக்கக்கூடிய fluid வந்து secreted by the seminal vesicle. இதுல fructose and prostaglandins இருக்கு. Okay, to give energy and to help transport the spermatozoa it is present. Prostate gland வந்து paired கிடையாது, it is a single large gland, and அது வந்து ஒரு 25% of the semenக்கு contribute பண்ணுது. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா specific ஆன glycoproteins இருக்கு, prostate specific antigens அப்படிங்கிறதெல்லாம். So it will help to liquefy the semen, it helps to lubricate the semen. Okay, and last we have the bulbourethral gland or the Cowper's gland. அது வந்து ஒரு மாதிரி ஒரு alkaline ஆன ஒரு fluid வந்து secrete பண்ணுது. So vaginaல இருக்கக்கூடிய acidic conditions neutralize பண்றதுக்காக வேண்டி இந்த ஒரு alkaline fluid வந்து is helping the sperms during their journey into the uterus. Okay pasangla, so this is all about your male accessory glands. Okay, and adha thavara external genitalia is the penis, I've already told you. Okay, idukana diagrams of course unga NCERT la irukku, but in the whole flow chart, pathway, important parts neenga nyabagam vechittale it is more than sufficient. Now moving on to the female reproductive system, there are a pair of ovaries. Okay, they are the main primary sex organs. Okay, and ovary la irundhu we have a pair of tubes called the fallopian tubes. Fallopian tubes வந்து will lead into the uterus. அதுக்கப்புறமா we have the neck region குட்டியா called the cervix, and அதுக்கப்புறமா we have the large tube which is the vagina, followed by the external genitalia. External genitalia in female வந்து கொஞ்சம் elaborate இருக்கும், which consists of mons pubis, ரெண்டு labia இருக்கு, labia majora, labia minora,
clitoris and the hymen. So இது எல்லாமே will be part of the external genitalia in the females. Okay, so ovaries வந்து of course the primary female sex organ நான் சொன்னேன். Lower abdomenல each sideல வந்து these ovaries are present. இது வந்து pelvic wallக்கு mesovarium அப்படிங்கிற tissue மூலியமாக it will be connected. Okay, and இந்த ஒரு particular ovaries, ஒவ்வொரு ovariesலயுமே there are குட்டி குட்டி follicles that will contain our egg. So அந்த egg mature ஆகி இந்த follicles develop ஆகி ஒரு கட்டத்துல இந்த egg will be released and then the remaining cells will condense. So இந்த ஒரு cycle வந்து happens every month and இந்த cycle வந்து நம்ம ovaries-ல தான் நடக்குது. இது நடக்கும்போது estrogen, progesterone மாதிரியான hormones வந்து are being secreted. Okay, and once the egg is released, நம்ம fallopian tubesல first partல we have குட்டி குட்டி finger like structures called the fimbriae. அதுதான் egg pick up பண்ணதுக்கு help பண்ணுது, followed by the funnel shape ஆன infundibulum. Okay, so இந்த infundibulumல இருந்து கொஞ்சம் wider ஆன part which is ampulla கிட்ட வரும்பொழுது if sperm is present and the eggum spermum will unite to form a zygote. Okay, that is the site of fertilization. அப்படி இல்லைன்னா இந்த wide regionக்கு அடுத்தது we normally have an isthmus. Okay, ஒரு குட்டி part அதுதான் வந்து நம்ம fallopian tube uterus ஓட connect பண்ணுது. Now நம்ம uterus வந்து பாத்தீங்க அப்படின்னா it is a hollow muscular organ. Okay, இந்த ஒரு organ வந்து ஒரு inverted pear shapeல இருக்கும். particular-ஆ 3 regions இருக்கு அதுக்கு. fundus is the top part, corpus அதாவது அதோட body, and lastly it will end in a cervix. Okay, அதான் அது neck. Now இந்த ஒரு இதை சுத்தி நம்ம யூட்ரஸோட லேயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா we start with the perimetrium, outermost membranous ஆன ஒரு லேயர், followed by the myometrium, smooth muscle இருக்கக்கூடிய லேயர். இதுதான் டெலிவரியில contractions undergo பண்ண போற லேயர். Okay, and then endometrium is the innermost layer. Okay, so perimetrium, myometrium, endometrium. இந்த endometrium வந்து glandular ஆன ஒரு tissue, and இந்த tissue தான் வந்து cyclic changes every month வந்து undergo பண்ணுது. Okay, and then like I said last region is the cervix. இந்த ஒரு cervix வந்து correcta it will connect the uterus to the vagina, and இந்த ஒரு connection வந்து இந்த cervical canal plus நம்ம vaginal canal சேர்ந்து தான் வந்து makes the canal for the birth of the baby. அப்படிங்கிறதுனால we can also call it as the birth canal. Okay, so இதில் இருந்து வந்து there is a certain cervical mucus that is also released for protection and for lubrication purposes. Alright, this is all about your female reproductive system பசங்களா. Now lastly வந்து we have the vagina, which is the fibromuscular ஆன ஒரு டியூப். ஓகே, அண்ட் இதுல ஸ்குவாமஸ் எபிதீலியல் டிஷ்யூ இருக்கு, அண்ட் இது வந்து எந்த விதமான செக்ரீஷன்ஸும் கொடுக்காது. ஸோ இட்ஸ் a non-glandular part, and இங்க தான் வந்து it will receive the sperms from the male's body. Okay, so இங்க வந்து sperms deposit ஆனதுக்கு அப்புறம் தான் it will move up the uterus and reach the fallopian tube. Now female உடைய external genitalia வந்து நான் சொன்ன மாதிரி it's a little more elaborate than the male. So firstly ஒரு cushiony fatty tissue வந்து is present, which is called as the mos pubis. அதுக்கு கீழே ரெண்டு விதமான flaps of tissue இருக்கும், like lips, okay, which we call as the labia majora. அதுக்கப்புறம் அதுக்குள்ள we have the labia minora. Okay, so ரெண்டு folds of tissue will be there, followed by ஒரு finger like projection இருக்கும் called the clitoris. Okay, which is present upper junction of the labia minora la வந்து it is present. Okay, and then also there is a ஒரு சின்ன ஒரு fibrous ஒரு membranous ஆன ஒரு tissue is present, which we call as a hymen. Okay, so இது வந்து vagina-வை கவர் பண்ணக்கூடிய ஒரு முறையில இருக்கும், but it is மிந்தின காலத்துல was like a sign of virginity. Okay, whether அது வந்து it will break in the first intercourse அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு, but actually it can break in any vigorous kind of physical activity, any kind of fall, any accidents la kuda it can happen, like cycling, horse riding la kuda it can happen. Okay, so presence of hymen or not அப்படிங்கறத base பண்ணி you cannot rely on the virginity of a woman. Okay, so all this is about your male and your female reproductive systems. Now females la we also have to study about mammary glands பசங்களா. இந்த ஒரு section is very important because milk ஓட flow வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறது நீட்ல ரொம்ப காமனா கேட்கக்கூடிய ஒரு question. Okay, so first of all mammary glands ங்கிறது is a glandular tissue, newborn baby-ய nourish பண்றதுக்காக வேண்டி நம்ம பாடியில இருக்கு. Okay, so variable amount of fat is present, and in the milk producing tissue la வந்து பாத்தீங்கன்னா it is first of all divided into mammary lobes.
in which குட்டி குட்டி alveolar cells, sac like cells வந்து will be secreting milk. Okay, இந்த lobes லேந்து குட்டி குட்டி tubules will open and இந்த tubules நிறைய சேர்ந்து will form a duct. So lobes லேந்து tubules லேந்து it is forming a duct. இந்த duct வந்து is opening into an ampulla and then ampulla லேருந்து ஒரு lactiferous duct மூலியமா it is connecting to the nipple from which the baby will suck the milk. Is it clear? So flow of milk வந்து please remember, அதுக்காக தான் நான் உங்களுக்காக இங்க வந்து flow chart முறையிலும் I have put out this particular concept. Okay, so when you revise it will be very very helpful for you pasangla. Now that we know the anatomy of male and female, let's move into the actual process of gametogenesis. So males la process of forming the sperm, gametogenesis பண்றது தான் is called as spermatogenesis. So first spermatogenesis வந்து spermatogonia அப்படிங்கிற mother cell இருந்து originate ஆகி it will differentiate to form a primary spermatocyte. இது வரைக்கும் 2n conditionல தான் இருக்கும். இந்த primary spermatocyte will now enter meiosis 1. So meiosis 1 முடிஞ்சதுக்கு அப்புறமா ரெண்டு cells பிரியும் பொழுது this becomes N, அதாவது haploid in nature, and இந்த ரெண்டு cells further undergo meiosis 2 to form spermatids. So கடைசில 4 spermatids எனக்கு கிடைக்கும் who are haploid in nature. ஆனா இந்த spermatids further spermiogenesis அப்படிங்கிற process வழியாக it will differentiate into spermatozoa. Okay, அதுதான் நம்மளோட final product, and in the spermatozoa further spermiation அப்படிங்கிற process வழியாக it will be released. Okay, this is how the spermatogenesis process happens. So common இதோட ploidy, அதாவது is it haploid, diploid அப்படிங்கிறத பொறுத்து வந்து definite questions can appear. Alright, now coming to the structure of a sperm, very simple பசங்களா. head, neck, middle piece இருக்கு, அதுல தான் mitochondria இருக்கு, so it will give energy. அதுக்கு அப்புறமா a tail is present, so in the tail will help in the movement of the sperm. Okay, hormonal regulation அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா GnRH, gonadotropin releasing hormone வந்து will stimulate FSH and LH. So FSH வந்து is acting on the actual stimulation of spermatogenesis. Nerve cells எல்லாரையும் grow பண்ண வைக்கிறதுக்கு வந்து FSH help பண்ணுது. LH வந்து interstitial cells hormones produce பண்ண வைக்குது, which is the male hormone testosterone. Okay, அது தவிர these androgens, அதாவது இந்த testosterons வந்து மெயினா all the secondary sexual characteristics, okay, all the growth of the spermatozoa எல்லாத்துக்குமே இந்த hormone is extremely important. Okay, now moving on to oogenesis, which is there in the females. oogenesisல வந்து பாத்தீங்க அப்படின்னா same thing, ஒரு primordial germ cell இருக்கும் which is diploid in nature. அது differentiate ஆகி ஒரு oogonium form பண்ணும். அந்த oogonium வந்து further mitosis and growth undergo பண்ணும்போது primary oocyte form பண்ணும். So primary oocyte வரைக்கும் it is diploid in nature. Now when first meiosis will happen, எனக்கு ரெண்டு equal cells கிடைக்காம ஒரு polar bodyயும் ஒரு secondary oocyteum கிடைக்குது, and இந்த ஒரு secondary oocyte வந்து further ரெண்டாவது meiosis undergo பண்ணும்போது எனக்கு ஒரு particular பெரிய ஓவமும் இன்னொரு ஒரு குட்டி polar bodyயும் கிடைக்குது, and இந்த ஒரு polar body it will further divide into two more polar bodies. Okay, so ultimately எனக்கு end of oogenesis ஒரே ஒரு பெரிய செல் தான் கிடைக்குது, and என்னோட primary oocyteக்கு அப்புறமா வர எந்த ஒரு ஸ்டேஜும் meiosis 1 அப்புறமா வர எந்த ஒரு ஸ்டேஜும் is haploid in nature. Okay, now here you have to remember that oogenesis வந்து birthக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிடும், and it will stop at prophase 1. அதுக்கு அப்புறமா puberty வந்ததுக்கு அப்புறமா it will finish the meiosis 1, and meiosis 2 உடைய metaphase stageல வந்து it will go and get arrested. எப்போ fertilization நடக்குதோ just அதுக்கு முன்னாடி தான் it will finish the meiosis 2 and release the ovum. Okay, this you will have to remember. Now coming to the structure of the ovum, final product of the ovum அப்படின்னு நம்ம பார்க்கறச்சே, இது வந்து is non motile, it cannot move. Okay, இத சுத்தி ஒரு vitelline membrane இருக்கு, followed by zona pellucida and the corona radiata. So zona pellucida வந்து ஒரு thick ஆன transparent ஆன ஒரு non
cellular layer. இதை penetrate பண்ணாதான் நம்மளோட sperm வந்து can undergo fertilization with the egg. Okay. அதை தவிர இந்த ஒரு சில follicular cells around the zona pellucida வந்து அது கூடவே ஒரு spindle shape ஆன corona radiata அப்படின்னு modify ஆகி it will come along with the ovum itself. So இந்த corona radiata and zona pellucida digest பண்ணதுக்கு அப்புறம் தான் the sperm can reach the ovum at the first place. Okay, so this is how the structure of the ovum is seen at the last. Ada release panni fertilization ஆற stageல this is how it will look. All right, now coming to the menstrual cycle, this happens in all female primates. So இங்க வந்து பாத்தீங்கன்னா 4 ஸ்டேஜஸ்ல இருக்கு பசங்களா. First it starts off with the endometrium degrading. Okay, so suppose fertilization நடக்கல அப்படினு சொன்னா நம்ம endometrium will start breaking down, and அந்த breakdown process வந்து is because fertilization did not happen. So நான் வந்து அங்க prepare பண்ண வேண்டிய அவசியம் இல்ல அப்படினு சொல்லிட்டு this will happen for almost 3 to 5 days, followed by the follicular phase. So ஒரு fresh cycle ஒரு புது primary oocyte புடிச்சு the follicles will start growing and will start building. Okay, so இங்க FSH தான் வந்து main is the hormone that is involved here, stimulating follicular development. Okay, and இதுக்கு அப்புறமா also proliferation of the endometrium will happen, and எப்போ வந்து என்னோட LH ஒரு surge வருதோ அந்த LH surge வரும்போது the release of egg happens, which is ovulation, that is the ovulatory phase. And அதுக்கு அப்புறமா என்ன ஆகும், இந்த ஒரு particular ovum வந்து அந்த Graafian follicle வந்து will convert into a corpus luteum that will produce the progesterone. Okay, and in the progesterone simultaneously நடந்துட்டு இருக்கிற டைம்ல இங்க வந்து endometrium இன்னும் கொஞ்சம் thick ஆகி it will start preparing for pregnancy. So ஒருவேளை pregnancy நடக்கல அப்படினு சொன்னா again it will degrade and the whole process will repeat again. Okay, this is the menstrual cycle that happens in females. Okay, so hormonal chart இங்க கொடுத்திருக்காங்க இல்லையா. So this is very important பசங்களா. You have to remember எந்த இடத்துல FSH மேல வருது, எந்த இடத்துல LH மேல வருது. Same thing for progesterone and estrogen. So in the chart நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டாலே it is more than sufficient. All right, then coming to if fertilization happens. So fertilization நடக்கல அப்படினா ஒரு fresh menstrual cycle-க்கு அது போய்டும். Fertilization நடந்துச்சு அப்படினு சொன்னா what is happening, the fusion of the male and the female gamete is happening, which is the fertilization, and அது வந்து usually ampullary regionல தான் நடக்கும் of the fallopian tube. So அங்க இருந்து the zygote வந்து will start dividing, cleavage divisions மூலமா it will start dividing, and இந்த dividing process நடக்க அது வந்து 2 cell 4 cell 8 cell 16 cell அப்படினு divide ஆகி 8 to 16 cell இருக்கும்போது நம்ம அத morula அப்படினு சொல்லுவோம். Now இந்த morula இந்த கட்டத்துக்கு அப்புறமா it will start differentiating and it will give rise to a blastocyst. So இந்த blastocystல ஒரு outer layer called trophoblast and உள்ள இருக்கிற cells எல்லாமே ஒரு inner cell mass-ஆ differentiate ஆகும். So இதுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு செல்லையுமே நம்ம என்ன சொல்லுவோம், blastomeres அப்படினு சொல்லுவோம். So இது வந்து ரெண்டு divisions-ஆ it is going to differentiate itself. Okay, and in the trophoblast cells வந்து it will attach to the uterus. Okay, chorionic villi எல்லாம் கொடுத்து அங்க கரெக்ட்டா நங்கூர மாதிரி நல்லா ஒட்டிக்கிறதுக்கு வந்து it will prepare itself, and in the inner cell mass தான் actually organs-ஆ differentiate ஆகி ஒரு full embryo-க்கு it is giving rise. Okay, so once implantation has happened, implantation நடந்ததுக்கு அப்புறமா என்னோட இந்த cell mass வந்து grow ஆகி first ஒரு 3 germ layers it will divide, endoderm, mesoderm, ectoderm, and அதுல இருந்து ஒவ்வொரு organ-ஆ will start developing and ஒரு full human fetus வந்து is made. So இந்த ஒரு entire gestation process நம்ம 3 trimester-ஆ பிரிக்கலாம். So first trimester முதல்ல இருந்து 3 மாசம் வரைக்கும். So இந்த டைம்ல தான் எல்லா vital organ systems-உம் ஃபார்ம் ஆகுது பேபியோட பாடியில. ஹார்ட் ஃபார்ம் ஆகுது முதல் மந்த்லயே. ரெண்டாவது மந்த்ல வந்து கை கால் limbs digits எல்லாமே இருக்கும், and மூணாவது மந்த்ல வந்து most organ systems எல்லாமே டிவைட் ஆயிருக்கும். ஓகே, நாலாவதுல இருந்து ஆறாவது மாசம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோவா முடி முளைக்க ஆரம்பிக்கும், மூவ்மெண்ட் ஆரம்பிக்கும், and அதே மாதிரி eyelid eyelash எல்லாமே ஒரு 6th month வர it will be formed. Okay, and கடைசி 6th ல இருந்து 9வது மாசம் வரைக்கும் இன்னும் நல்ல growth of the baby நடக்கும், fat accumulation நடக்கும், and development of all the internal organs will happen, which is from the
6th to the 9th month. So இந்த ஒரு firstல இருந்து 9 months period தான் நம்ம gestation period அப்படின்னு சொல்லுவோம். So for humans it is around 270 days. ஆனா for a elephant it is around 630 days. அதே ஒரு எலிக்கோ இல்ல நாய்க்கோ it is much lesser. So இந்த மாதிரி ஒவ்வொரு animalக்கும் ஒவ்வொரு mammalக்கும் it is very different as to எப்படி இந்த ஒரு particular gestation period இருக்கும்னு. But for humans it is 9 months. ஓகேவா? Now coming to the placenta. This is a very important topic with respect to gestation. So placenta அப்படிங்கிறது தான் வந்து fetal membraneக்கும் uterine wallக்கும் இருக்கக்கூடிய connection. So the mother and the baby க்கு நடுவுல இருக்கிற mediator வந்து is the placenta. So இந்த placenta எங்கேந்து வருது அப்படின்னு சொன்னீங்கன்னா the chorion in the human வந்து it will develop finger like projection. Okay, so chorionic villi மூலமா தான் it is getting implanted into the uterus. Now அந்த இடத்துல uterine wall ஓட tissue ஓட சேர்ந்து it will form an interlocking ஒரு piece of tissue which we call as the placenta. And இந்த ஒரு placenta தான் வந்து is the fetal surface of the placenta is smooth and it will have an umbilical cord. அந்த ஒரு தொப்புள் கொடி or umbilical cord மூலமா தான் வந்து நம்மளோட எல்லா exchange of nutrients எல்லாமே வந்து is happening. Okay, so functions of the placenta என்னன்னு பாத்தீங்கன்னா first of all nutrition and oxygen supply பண்றதுக்கு, carbon dioxide and waste remove பண்றதுக்கு, and அது மட்டும் இல்லாம எந்த ஒரு விஷயத்தையும் transport பண்ணணும். It can be even the hormones in the body, it is transported only through the placenta. Okay, and இந்த ஒரு endocrine tissue placentaல என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா first thing இந்த ஒரு placenta will release HCG. இதுதான் வந்து ஒரு முதல் அறிகுறி that somebody could be pregnant because the first hormone that will come up is the human chorionic gonadotropin. So அதனால placenta will release HCG. அது மட்டும் இல்லாம HPL, human placental lactogen. So during the process of gestation மதரோட mammary glands டெவலப் பண்ணி milk secretion க்கு தயார் பண்றதுக்கான முதல் சிக்னலும் placenta தான் கொடுக்குது, followed by estrogen and progesterone. So HCG, HPL, estrogen, progesterone நாலுமே is coming from our placenta. அதனால அது ஒரு endocrine organ அப்படின்னு சொல்லி நம்ம கண்டிப்பா சொல்லலாம். ஓகே, now pregnancy-க்கு எக்ஸ்க்ளூசிவா என்னென்ன ஹார்மோன்ஸ் இருக்கு அப்படின்னு நீட் ரிப்பீட்டடா क्वेश्चंस கேட்டிருக்காங்க பசங்களா. So hormones of pregnancy வந்து பாத்தீங்கன்னா first thing is relaxin. Mostly later stages of pregnancy-ல இந்த ஒரு relaxin hormone is produced. So அது வந்து child birth facilitate பண்றதுக்காக வேண்டி pelvic muscles எல்லாம் ரிலாக்ஸ் பண்ணி விடும். அது மட்டும் இல்லாம HCG, HPL நான் சொன்ன மாதிரி placenta மட்டும் தான் வந்து will be releasing in the HCG and HPL. So HCG வந்து is the first hormone that is produced once implantation will take place. அதுதான் வந்து நம்ம corpus luteum கிட்ட நீ செத்துறாத progesterone கொடுத்துட்டே இரு நான் இங்க வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சிக்னல் கொடுக்கிறது வந்து HCG. Okay, HPL அதே மாதிரி is helping in milk production and relaxin. So இந்த மூணு ஹார்மோன் தான் only pregnant women மட்டுமே produce பண்ணக்கூடிய hormones. Okay, மிச்சது எல்லாமே வந்து of course there will be estrogen, progesterone, cortisol, thyroxine and everything because metabolism increase பண்ணனும். Overall hormonal balance வந்து definitely will be on the higher end. So இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா maternal bloodல multiple foldsல increase ஆயிருக்கும். But இந்த ஹார்மோன்ஸ் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்ல எல்லார் பாடியிலுமே இருக்கும். Okay, but exclusive pregnant womenல என்னென்ன இருக்கும்? HCG, HPL and relaxin. Okay, so இந்த ஒரு increased production எல்லாமே வந்து fetal growth as well as maintenance of pregnancy க்கு it will be very very helpful. Now the last stage after gestation வந்து பாத்தீங்கன்னா is parturition. So parturitionல what is happening na முதல்ல fetus now will send out a signal that okay fully developed நான் ஆயாச்சு I am ready அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிக்னல் வந்ததுக்கு அப்புறமா what will happen, maternal pituitary வந்து will start producing oxytocin. Okay, so அதுக்கு முன்னாடி ரெண்டு பேர் பாடியிலுமே வந்து there will be cortisols that are produced. Okay, so இந்த cortisols வந்து will help in starting the labor and அதுக்கு அப்புறம் eventually mother உடைய posterior pituitary ல இருந்து we will start getting oxytocin. So இந்த oxytocin வந்து will stimulate uterus உடைய contraction and contract ஆக இன்னும் கொஞ்சம் கூட oxytocin வந்து it will trigger which we call as a negative feedback. Okay, not negative, I'm sorry, positive feedback because நிறைய contraction நிறைய oxytocin இல்லையா. So negative feedback is the opposite. So this will be a
பாசிட்டிவ் ஃபீட்பேக் பசங்களா. ஸோ பாசிட்டிவ் ஃபீட்பேக்ல வந்து வாட் வில் ஹேப்பன், நிறைய கான்ட்ராக்ஷன் நடக்க இன்னும் நிறைய ஹார்மோன்ஸ் வந்து வில் பி ஃபர்தர் இன்க்ரீஸ் அண்ட் அது வந்து இன்னும் ஸ்ட்ராங்கரான யூட்ரின் கான்ட்ராக்ஷன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். அண்ட் ஆஸ் அ ரிசல்ட் த பேபி இஸ் புஷ்ட் அவுட் இன் த ப்ராசஸ் ஆஃப் delivery. Okay, so in the entire process starting from signal originate பண்றதுல இருந்து கடைசில delivery ஆற வரைக்கும் is what we call as the child birth or parturition. Alright, and once parturition நடந்துருச்சு அப்படின்னு சொன்னா pregnancy பூராவுமே நம்ம mammary glands வந்து have been growing, have been starting to produce milk. Okay, அந்த ஒரு process வந்து நடக்க இந்த ஹார்மோனல் இன்ஃப்ளூயன்ஸ்ல மில்க் வில் பி ஸ்டோர்ட். பட் எப்போ வந்து அது இஜெக்ட் ஆகணும், எப்போ மில்க் ப்ரொடக்ஷன் சுட் ஸ்டார்ட், மில்க் இஜெக்ஷன் சுட் ஸ்டார்ட்ங்கிறத நம்ம ஆக்சிடாசின் தான் டிசைட் பண்ண போகுது. ஓகே, அண்ட் இனிஷியலா ஃபர்ஸ்ட் சைல்ட் பர்த்க்கு அப்புறமா கொஞ்ச நாள் வந்து there is a yellowish color milk that is produced பசங்களா, which is called as colostrum, very rich in antibodies, IgA மாதிரியான antibodies, which is extremely important for the newborn baby. Okay, so IgA is present in the colostrum. IgG வந்து will penetrate the placenta. So இது ரெண்டுமே வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. So overall if you see பசங்களா, நம்ம female and male anatomy எல்லாமே படிச்சோம். Followed by the anatomy நம்ம spermatogenesis and oogenesis ரெண்டுமே வந்து ஸ்டடி பண்ணோம். Once the process of gamete synthesis is done and also oogenesisல வந்து we have to also remember the menstrual cycle. Okay, so அதுல இருக்கக்கூடிய ups and downs, அதுல இருக்கக்கூடிய என்னென்ன functions, எப்படி அந்த 4 phases, menstrual phase, follicular phase, ovulatory phase and secretory phase. So அந்த hormonal balance and என்னென்ன phaseல என்னென்ன நடக்குதுங்கிறத வந்து definitely we have to remember. So after gametogenesis there is insemination. So insemination process க்கு அப்புறமா fertilization நடக்குது, followed by the implantation, gestation periodல and also gestation periodல 1 to 3rd month, 4th to 6th month, 6th to 9th month என்னென்ன changes நடக்குது, என்னென்ன growth நடக்குதுங்கிறத பேஸ் பண்ணியும் neat questions have appeared. So அதனால இது எல்லா பாயிண்டர்ஸும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா at last we have parturition and lactation. So இதோட நம்மளோட human reproduction chapter முடிஞ்சு போச்சு பசங்களா. காமனா questions வந்து anatomy பேஸ் பண்ண டைரக்ட் questions வந்திருக்கு, gametogenesis பேஸ் பண்ண questions வந்திருக்கு, menstrual cycle உடைய questions டெஃபினட்டா வந்திருக்கு. அண்ட் டெவலப்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளோட அந்த நான் சொன்னேன் இல்லையா ஒவ்வொரு மந்த்லயும் என்னென்ன சேஞ்சஸ் நடக்குது அதை பேஸ் பண்ண questions நடந்திருக்கு. அண்ட் பார்ட்டுரிஷனுடைய ஃப்ளோ, ஓகே, எப்படி வந்து ஃபர்ஸ்ட் எங்கேருந்து சிக்னல் ஒரிஜினேட் ஆகுது and then oxytocin is being produced, positive feedbackல it is being regulated and then the child birth is happening. ஓகே, அது மட்டும் இல்லாம mammary glandsல வந்து flow of milk. ஸோ இந்த ரீஜன்ஸ்ல இருந்து தான் நிறைய questions வந்திருக்கு பசங்களா. ஸோ டெஃபினட்டா வந்து நம்ம சேனல்ல we are also making sessions for you so that நம்ம நிறைய questions practice பண்ணலான்னு. பட் அஃப்கோர்ஸ் நீங்க இந்த ஒரு கிளாஸை கேட்டுட்டு ஒரே ஒரு தடவை நீங்க என்சிஆர்டியை ரீட் பண்ணீங்க ஒரு 15 minutes அப்படின்னு சொன்னா இந்த சாப்டர் இஸ் டன். ஓகே, ஸோ இதுக்கு நீங்க எந்த விதமான அடிஷனல் டைமும் கொடுக்க தேவையில்லை. நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க, நிறைய ரிவைஸ் பண்ணுங்க அண்ட் ஸ்டே ஃபோக்கஸ் பசங்களா. இதோட நான் டைமரை இங்க ஸ்டாப் பண்றேன் பிகாஸ் நம்மளோட 30 minutes கிளாஸ் முடிஞ்சே போச்சு. ஓகே, நான் நம்மளோட சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பசங்களா. இஃப் யூ ஸ்டில் ஹேவ் நாட், அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம தளபதி பேட்ச்ல என்ரோல் பண்ணிக்கோங்க இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், இஃப் யூ ஆர் 12th standard student. All right, so I hope this class was useful pasangla. If you have any doubts, any questions, kandipa comment panunga. If you have any other topics that you want me to take up, adiyum definitely comment panunga. Adutha class la paakalam. Okay, stay focused, stay healthy pasangla. Bye bye.